வெல்கம் டு பெரிய விட்டு சேனல். பிகாம் எம்காம் சிஏ இன்டர்க்கான காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் ஓவர் ஹெட் காஸ்ட்டு. இது நவம்பர் 2018 சிஏ இன்டரில் கேட்ட ஒரு கொஸ்டின். மெசர்ஸ் என்ஓபி லிமிடெட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர் பிளான்ட் அண்ட் ஜென்ரேட்ஸ் இட்ஸ் ஓன் பவர். ஹார்ஸ் பவர் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது, ஏபின்னு. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸும் ஒய்யும் இருக்குது. Horse power hours needed at capacity production 20,000, 25,000. Service department க்கு 15,000, 10,000. எப்பனா needed at capacity production அந்த டைம்ல வேணும். used during the quarter. ஆக்சுவலா யூஸ் பண்ணது எவ்வளவு அந்த குவார்டர் ended செப்டம்பர் 2018 அப்படின்னா இது 16,000 horse power hours, இது 20,000 horse power hours, இது 12,000, இது 8,000. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கு, எவ்வளவு தேவை அதனுடைய கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா இதுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 20,000 தேவை, பிக்கு 25,000 தேவை, எக்ஸுக்கு 15,000 தேவை, ஒய்க்கு 10,000 தேவை. அது மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏ வந்து எவ்வளவு பயன்படுத்தி இருக்குன்னா 16,000, பி வந்து 20,000 பயன்படுத்தி இருக்கு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 12,000 பயன்படுத்தி இருக்கு, ஒய் வந்து 8,000 பயன்படுத்தி இருக்கு. அதுக்கு தேவையானது 20,000, ஆனா இந்த காலகட்டத்தில் அது பயன்படுத்தினது வந்து 16,000, இது வந்து 20,000. அதனால இது வந்து தேவைப்படுவது, இது வந்து பயன்படுத்தியது. During the quarter ended September 2018, cost for generating power amounted to rupees 12.60 lakhs, out of which 4.20 lakhs was considered as fixed cost. இந்த பவர் ஜென்ரேட் பண்றாங்களே அதுதான் இந்த கம்பெனியோட வேலை. அதுவே பவர் பிளான்ட் வச்சிருக்கு, அந்த பவர் அதுவே ஜென்ரேட் பண்ணிக்குது. அதுக்கு தான் இவ்வளவு ஹார்ஸ் பவர் ஹவர்ஸ் அதுக்கு தேவை. அப்படி இவ்வளவும் ஜென்ரேட் பண்ண அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த இதோட தான் நமக்கு தேவை. அதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொன்னா 12,60,000. 12.6 lakhsனா எவ்வளவு? 12,60,000. இப்படி மாத்திக்கினாதான் நம்ம கணக்கு போட முடியும். 12.6ன்னு வச்சுக்கிட்டா போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த 12,60,000 தான் எவ்வளவு ஆயிருக்கு, செலவாயிருக்கு. எதுக்கு? இந்த குவார்டர் எண்டட் செப்டம்பர் 2018 அப்ப பவர் ஜென்ரேட் பண்ண. இந்த 12,60,000த்துல 4,20,000 பிக்சட் காஸ்ட். அதாவது எவ்வளவு பயன்படுத்தினாலும் சரி அவ்வளவுமே நீங்க பண்ணாலும் 4,20,000 மொத்த செலவு பிக்சட் காஸ்ட். இதை வந்து பிக்சட் காஸ்ட்டை மாற்ற முடியாது. நீங்க இதுவே பயன்படுத்தலைனாலும் 4,20,000 ஆயிருக்கும், முழுசா பயன்படுத்தி இருந்தாலும் 4,20,000. அதுதான் இந்த பிக்சட் காஸ்ட்டுக்கு அர்த்தம். இந்த காஸ்ட் மாறாது. இது மொத்த காஸ்ட். இது எவ்வளவு? மொத்த காஸ்ட். இது வந்து டோட்டல் காஸ்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வேரியபிள் காஸ்ட் கிடையாது, இது வந்து டோட்டல் காஸ்ட். அதாவது பிக்சட் காஸ்டும் வேரியபிள் காஸ்டும் சேர்ந்த காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்ல எவ்வளவு பிக்சட் காஸ்ட்? 4,20,000. ரொம்ப ஈஸியான சம். ஆனா இந்த இடத்துல நீங்க தப்பு விட்டுறக்கூடாது. இது வந்து டோட்டல் காஸ்ட். வேரியபிளும் பிக்சடும் சேர்ந்த காஸ்ட் தான் வந்து டோட்டல் காஸ்ட். இதுல பிக்சட் காஸ்ட் எவ்வளவு? 4,20,000. இது வந்து எவ்வளவு? 4,20,000 பிக்சட் காஸ்ட். அப்ப வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 12,60,000 4,60,20,000 போச்சுன்னா 8,40,000 வேரியபிள் காஸ்ட். அதாவது 8.4 லட்சம் வேரியபிள் காஸ்டா இருக்கும். இப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். வேரியபிள் காஸ்ட வேரியபிள் காஸ்ட் 8,40,000, பிக்சட் காஸ்ட் வந்து 4,20,000. ரெண்டு சேர்ந்துதான் எவ்வளவு ஆயிருக்கு? 12,60,000 ஆயிருக்கு. அது போக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் ரெண்டர்ஸ் சர்வீஸ் டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஏபிஒய் இந்த ரேஷியோ 6:4:2. அது மாதிரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய் ரெண்டர்ஸ் சர்வீஸ் டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஏஎன்பி இந்த ரேஷியோ 4:1. அது மாதிரி பிரிச்சு கொடுக்கும். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி சர்வீஸ் யார் யாருக்கு கொடுக்குது? ஏபிஒய்க்கு என்ன ரேஷியோல கொடுக்குது? 6:4:2 ரேஷியோல கொடுக்குது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒய் ப்ரொடியூஸ் பண்ண அந்த இதை வந்து யார் யாருக்கு கொடுக்குது? ஏக்கும் பிக்கும் கொடுக்குது. என்ன ரேஷியோல கொடுக்குது? 4:1ல கொடுக்குது. டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் பிஆர். ஏக்கும் பிக்கும் எவ்வளவு லேபர் ஹவர்ஸ்னா ஏக்கு வந்து 67,500 ஹவர்ஸ், பிக்கு வந்து 48,750 ஹவர்ஸ் லேபர் ஒர்க் பண்ற ஹவர்ஸ் இது. இப்ப நீங்க என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஓவர் ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஷீட். அது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து கால்குலேட் ஃபேக்டரி ஓவர் ஹெட் பெர் லேபர் அவர். இது மொத்த லேபர் அவர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப ஒரு லேபர் அவருக்கு எவ்வளவு காசு ஆகுது? மொத்த
67,500 ஹவருக்கு எவ்வளவு காசுன்னு கண்டுபிடிக்கணும். 48,750 ஹவருக்கு எவ்வளவு காசுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இது. அதுல ஒரு ஹவருக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறத இந்த கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஷீட்டுக்கு போவோம். நம்ம ஐட்டம் பேசிஸ் டோட்டல் அமௌண்ட் அதை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிரிச்சு அந்த பணத்தை பிரிக்கிறோம், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிரிக்கிறோம், அந்த செலவான பணத்தை நம்ம வந்து ஓவர் ஹெட் செலவை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத இது. இப்போ வந்து இந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். நம்மளுடைய பேசிஸ் என்ன, ஹார்ஸ் பவர். ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொன்னேன், இது எவ்வளவு பயன்படுத்துறோமோ பயன்படுத்தலையோ, இந்த எவ்வளவு தேவையோ அதுக்கான செலவு, அது செலவு கட்டாயம் பண்ணியே ஆகணும். 4,20,000 கட்டாயம் பண்ணியே ஆகணும். அப்ப பிக்சட் ஓவர் ஹெட் எவ்வளவு, 4,20,000. அப்ப அது எது அடிப்படையா எடுத்துக்கணும், ஹார்ஸ் பவர் நீடட் ஃபார் கப்பாசிட்டி ப்ரொடக்ஷன். நமக்கு எவ்வளவு தேவைன்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், 20,000 25,000. இந்த யூஸ் பண்ணதை பார்க்க கூடாது. பிக்சடுக்கு பார்க்க வேண்டிய பேசிஸ் இது, வேரியபிளுக்கு பார்க்க வேண்டிய பேசிஸ் இது. அதுக்குதான் இந்த ரெண்டு காலம். பிக்சடுக்கு இது நீங்க பயன்படுத்தினீங்களோ பயன்படுத்தலையோ இவ்வளவுக்குமே பிக்சட் காஸ்ட் ஆனதுதான், அதை மாற்ற முடியாது. அப்ப இது பிக்சட் காஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆயிருக்கு, 4,20,000 ஆயிருக்கு. அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ஆணுச்சுன்னு இதன் அடிப்படையில நம்ம பிரிக்கணும். அப்ப இது மொத்தம் 20, 25, 45, 60, 70,000 இதனுடைய மொத்தம் எவ்வளவு, 70,000. இதனுடைய மொத்தம் வந்து 70,000. இந்த 70,000க்கு உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கு, 4,20,000 ஆயிருக்கு. 70,000க்கு எவ்வளவு ஆயிருக்கு, 4,20,000 பிக்சட் காஸ்ட் செலவாயிருக்கு. அதனாலதான் பிக்சட் காஸ்டுக்கு இதை எடுத்துக்கிறோம். சரி, நான் சொன்னேன் பிக்சட் காஸ்ட்னா நம்ம பயன்படுத்துற அளவை பொறுத்து கிடையாது, நம்ம இங்க எவ்வளவு தேவையோ அதுக்கான பிக்சட் காஸ்ட் ஆயிருக்கும். பாத்தீங்களா, அது ஆனதுதான். அதனால பிக்சட் காஸ்ட்ங்கிற 4,20,000க்கு இதைத்தான் அடிப்படையா எடுத்துக்கணும். இந்த 20, 25, 45, 60, 70 நாளையும் கூட்டுனா 70,000. இந்த 70,000 ஹார்ஸ் பவர் தயாரிக்க நமக்கு 4,20,000 ஜென்ரேட் பண்ண 4,20,000 ஆச்சு. அப்ப 20,000க்கு எவ்வளவு, 25,000க்கு எவ்வளவு, 15,000க்கு எவ்வளவு, 10,000க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப 70,000 தயாரிக்க 4,20,000 ஆனா, 70,000 தயாரிக்க 4,20,000 ஆனா 20,000 தயாரிக்க எவ்வளவு, 1,20,000. 4,20,000 by 70,000, 60,000 into 20,000, 1,20,000. அது மாதிரி 4,20,000 into 25,000 by 70,000, 1,50,000. 70,000க்கு 4,20,000னா 15,000க்கு 90,000. 1,00,000க்கு 70,000க்கு 4,20,000னா 10,000க்கு 60,000. இந்த மாதிரி நீங்க அதை பிரிச்சு போட்டுக்கணும். புரியுதா? இந்த மொத்தத்துக்குமே இந்த இதை வச்சுக்குங்க. மொத்தத்துக்குமே 4,20,000. அதாவது 70,000க்குமே 4,20,000. அப்ப 20,000க்கு எவ்வளவு, 25,000க்கு எவ்வளவு, 15,000க்கு எவ்வளவு, 10,000க்கு எவ்வளவுன்னு பிரிச்சிருக்கு. இந்த ரோ புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 4,20,000 இந்த மாதிரி ஏக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, பிக்கு எவ்வளவு ஓவர் ஹெட் செலவாயிருக்கு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, ஒய்க்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு பிரிச்சாச்சு. அடுத்து வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளவு சொன்னேன், 8,40,000, 4,20,000, 12,60,000 மொத்த செலவு. அதுல இருந்து 4,20,000 கழிச்சா 8,40,000 வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்க்கு எதை பேசிஸா எடுத்துக்கணும், இதை பேசிஸா எடுத்துக்கணும். அப்ப இங்க வந்து 8,40,000. இங்க மொத்தம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, 36, 56, இது 2 20 சேர்த்து 56,000. அப்ப 8,40,000 வந்து 56,000க்கு செலவு பண்ணிருக்காங்க. 56,000 புரியுதா? அப்ப 16,000க்கு எவ்வளவு, சாரி, அப்ப 8,40,000 டிவைடட் பை 56,000 இன்ட்டு 16,000 அந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்ப 8,40,000 டிவைடட் பை 56,000 இன்ட்டு 16,000, 2,40,000. 8,40,000 பை 56,000 இன்ட்டு 20,000, 3,00,000. 8,40,000 பை 56,000 இன்ட்டு 12,000, 1,80,000.
8,40,000 by 56,000 into 8,000 1,20,000. இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். எந்த அடிப்படையில பிரிக்கணும் அப்படிங்கறத முக்கியம். இதுல 4,20,000 இந்த 70,000க்குமே செலவாயிருக்கு. ஆனா 8,40,000ங்கிறது இந்த பயன்படுத்தி 56,000க்கு மட்டும் உண்டான செலவு. அவ்வளவுதான். இத பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஏக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கு? 3,60,000. 1,20,000 2,40,000 கூட்டுங்க 3,60,000. 1,50,000 3 கூட்டினா 4 லட்சம். 90,000 180 சேர்த்தா 270, 60 120 சேர்த்தா 180. இப்ப ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கான செலவு 3,60,000, பிக்கு 4,50,000, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு 2,70,000, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய்க்கு 1,80,000. இப்ப என்ன பண்ணுது இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டு சர்வீஸ் டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஏ பி ஒய் இந்த ரேஷியோ 6:4:2. அப்ப சர்வீஸ் டிபார்ட்மெண்டோட இதை வந்து இந்த 3க்குமா பிரிச்சு கொடுத்துரும். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான செலவை, ஏன்னா அது சர்வீஸ் பண்ணது யார் யாருக்கு பண்ணுது? ஏக்கு பிக்கு ஒய்க்கு பண்ணுது. அப்ப அதுக்கு உண்டான செலவு இந்த 2,70,000 இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்? 6, 4, 2. அதாவது மொத்தம் 12 பங்கா பிரிச்சு இதுக்கு 6 பங்கு, இதுக்கு 4 பங்கு, இதுக்கு 2 பங்கு கொடுக்கணும். 6 4 10 12. அதனாலதான் 2,70,000 12ஆல வகுத்துட்டு 6ஆல பெருக்கி 1,35,000, 4ஆல பெருக்கி 90,000, 2ஆல பெருக்கி 45,000. இந்த 2,70,000 இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கீடு பண்ணிடணும். அப்ப இந்த 2,70,000 ஏக்கு எவ்வளவு போகும்? 1,35,000, பிக்கு 90,000 போகும், ஒய்க்கு 45,000 போகும். 6:4:2ங்கிற ரேஷியோல பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறதுனா 6 4 10 12. அப்ப இந்த தொகையை 12ஆல வகுத்துட்டு அந்த 6ஆல பெருக்கணும், இதுக்கு வந்துடும். 4ஆல பெருக்குங்க, இதுக்கு வந்துடும். 2ஆல பெருக்குனீங்கன்னா இதுக்கு வந்துடும். அப்ப இதுக்கு எவ்வளவு இப்ப தொகை மொத்தம் ஆயிருக்கு? 120, 240, 360. 360ஓட ஒரு 135 கூட்டுங்க, 495. 450ஓட ஒரு 90 கூட்டுங்க, 540. 180ஓட 45 கூட்டுங்க, 225. இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான செலவு கிடையாது. இதுக்கு இது என்னது பிரிச்சு கொடுத்துட்டோம். அப்ப ஏக்கு பான செலவு எவ்வளவு? 4,95,000, பிக்கு 5,40,000, ஒய்க்கு 2,25,000. அடுத்து என்ன பண்றோம்? இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய்யோட செலவை என்ன பண்ணிடுறோம்? ஏ பிக்கு 4:1ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்றோம். ஏன்னா அதுக்கு அது தயாரிச்சதை இதுக்கு பிரிச்சு கொடுத்துருது. அதனால இப்ப இந்த 2,25,000 ஏக்கும் பிக்கும் 4:1ங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுத்துடணும். அதாவது 5ஆல வகுத்து 4ஆல 5ஆல வகுத்து 4ஆல பெருக்கி இதுக்கு கொடுத்துடணும், 5ஆல வகுத்து 1ஆல பெருக்கி இதுக்கு கொடுத்துடணும். இப்ப இது ரெண்டுக்கும் செலவு கிடையாது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த செலவு பூரா வந்துருச்சு. இப்ப 495 180 கூட்டினா 675, 540 45 கூட்டினா 585. எங்க மொத்த செலவுகளை கூட்டினாலும் உங்களுக்கு வந்து 12,60,000 வரணும். இப்படி கூட்டி இந்த பாருங்க, இது 4 கூட்டினா 12,60,000, இந்த 3 கூட்டினாலும் 12,60,000, இந்த 2 கூட்டினாலும் 12,60,000. அப்ப இந்த 12,60,000 எப்படி இப்ப பிரிக்கப்பட்டிருக்கு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏக்கு 6.25 லட்சமாகவும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிக்கு 5,85,000 பிரிச்சாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓவர் ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஷீட் இப்படி வரைஞ்சாச்சு. இப்ப இந்த எவ்வளவு ஆயிருக்கு? இதுக்கு 6,70,000 ஆயிருக்கு, இதுக்கு 5,85,000 ஆயிருக்கு. இதுல உள்ள லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு? 67,500. இதுல உள்ள லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு? 48,750. அப்ப ஒரு லேபர் ஹவருக்கு எவ்வளவு அப்படின்னா 6.25 லட்சத்தை 67,500ஆல வகுத்தா 10 ரூபா செலவு. ஒரு லேபர் ஹவருக்கு 10 ரூபா செலவு பண்றாங்க. இவங்க வந்து ஒரு லேபர் ஹவருக்கு 12 ரூபா செலவு பண்றாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏல இருந்து ஒரு லேபர் ஹவருக்கு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்காக 10 ரூபா செலவு செய்யப்படுது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பில ஒரு லேபர் ஹவருக்கு ஃபேக்டரி ஹவருக்காக 12 ரூபா செலவழிக்கப்படுது. இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை பிரிக்கிற அந்த போர்ஷன் தெரியணும். முதல்ல ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து இதை பிரிச்சுக்கணும். எதை? இந்த 12,60,000 வந்து வேரியபிள் எவ்வளவு, பிக்சட் எவ்வளவுன்னு பிரிச்சுக்கணும். பிக்சட் அவங்க 4,20,000 கொடுத்ததுனால வேரியபிள் வந்து 8,40,000.
ஃபிக்ஸடை வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னா இந்த தொகையை பொறுத்து பிரிக்கணும், வேரியபிளை இந்த தொகையை பொறுத்து பிரிச்சுக்கணும். ஃபிக்ஸடை வந்து மேலே தேவைப்பட்ட அந்த தொகையை பொறுத்து பிரிச்சுக்கணும், வேரியபிளை வந்து பயன்படுத்தின தொகையை பொறுத்து பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸோட பங்கை வந்து 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு 6:4:2ன்னு பிரிச்சு கொடுத்துறோம். அதுக்கப்புறமாட்டி பிரிச்சு கொடுத்த பிறகு வருது பாத்தீங்களா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய்யோட தொகை, அதை வந்து 4:1ங்கிற முதல்ல பிரிச்சிடக்கூடாது ஒய்ய. இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் பிரிச்சு கொடுத்த பிறகு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய்யோட தொகையை 4:1ங்கிற ரேஷியோட இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இதை கூட்டுனா உங்களுக்கு 12,60,000 வந்தா உங்களுடைய கணக்கு கரெக்ட்னு அர்த்தம். எங்கேயுமே நீங்க தப்புடலைன்னு அர்த்தம். இது ரெண்டையும் கூட்டும் போது 12,60,000 வரும். சரியா? இதுக்கப்புறம் அங்கே லேபர் ஹவர்ஸ் நம்ம கணக்குல கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து டிவைட் பண்ணோம்னா இதுக்கு 10 ரூபா ஆகுது ஒரு லேபர் ஹவருக்கு, இதுக்கு வந்து ஒரு லேபர் ஹவருக்கு 12 ரூபாய் ஆகுது. அவ்வளவுதான். இது வந்து ஒரு 5 மார்க் சம் உங்களுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல. Thank you for watching. Please subscribe.